வணக்கம். நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டம் நாளை சமர்ப்பிப்பு. வாழ்க்கை செலவுக்கான நிவாரண எதிர்பார்ப்புடன் பொதுமக்கள். சபுகஸ்கந்த நீரோடையில் ரசாயன பதார்த்தம். கொலையுடன் சாட்சியங்களை மறைத்தமை தொடர்பில் தலங்கம போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 4 கைது. இனி விரிவான செய்திகள். சபுகஸ்கந்த ஹேயன் துடுவ பகுதியில் உள்ள நீரோடையொன்றில் ரசாயன பதார்த்தம் கலக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியது. இதுகுறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்ந்தது. துடுவ இதகாவல வெள்ளவாய பகுதி சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட பகுதியாகும். இங்கு சுமார் 4000 குடும்பங்கள் வரை வாழ்ந்து வருகின்றனர். குறித்த பகுதியில் உள்ள நீரோடையில் மீன்கள் நேற்று காலை முதல் இறந்து மிதப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ரசாயன பதார்த்தம் எவ்வாறு கலந்திருக்கும் என நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த நீரோடையின் ஊடாக சென்று பார்க்கும் போது சமுர்த்தி மாவட்டத்தில் உள்ள நீர் கட்டமைப்பு ஒன்றுக்கு செல்கின்றது. அதனை இந்த நீரோடைக்கு திருப்பியுள்ளனர். அமோனியா துர்நாற்றம் வீசியது. பின்னர் எந்த நிறுவனம் என ஆராய்ந்து பார்த்தோம். உரம் கொண்டு வந்து மூடையில் அடைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். அந்த நீரே இந்த நீரோட்டத்துடன் கலக்கப்படுகின்றது. துடுவ விமோல் சந்தியில் ஆரம்பமாகின்ற இந்த நீரோடை சுமார் 2 கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது. அதனை அடுத்து இந்த நீரோடை கழனி கங்கையுடன் இணைகிறது. ரத்தஸ்வல போன்று சூழல் மாசடையும். மக்களுக்கு வாழ முடியாத நிலைமை ஏற்படும். அவ்வாறான நிலைமை ஏற்படாமல் அதிகாரிகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த ரசாயன பதார்த்தம் நீரில் கலக்கப்பட்டதால் மீன்களுக்கு மாத்திரமன்றி ஏனைய உயிரினங்களும் இறக்கின்றன. அதற்கான சாட்சியே இந்த காட்சி. சபுகஸ்கந்த எய்யந்துடுவ பகுதியில் உள்ள நீரோடைகளில் நேற்றைய தினம் முதல் மீன்கள் இறக்கும் சம்பவம் பதிவாகியிருந்தது. இதையடுத்து நாம் இன்று இந்த பகுதிக்கு வருகை தந்தோம். நாம் வருகை தந்த வேளையில் மீன்கள் இறந்திருப்பதனை இவ்வாறு எமக்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு வகையான மீன்கள் உயிரிழந்திருந்ததனையும் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்ற வண்ணம் மனித செயற்பாடுகளின் காரணமாகவே தான் இந்த மீன்கள் இறப்பதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ரஞ்சன் அருண் பிரசாத், எய்யந்துடுவ பகுதியிலிருந்து. இந்த சம்பவம் தொடர்பில் நாம் மத்திய சுற்றாடல் அதிகார சபையிடம் வினவினோம். இந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதியிலிருந்து நீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். ஆய்வு நடவடிக்கைகளின் ஊடாக எதிர்வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை கூறியது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலை அங்கு இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாக இடம்பெறும் இந்த கூட்டத்திற்கு பாரம்பரிய மற்றும் சிறுகை தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமை தாங்கினார். கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்ட இந்த கூட்டத்தில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி எந்த ஒரு உறுப்பினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை. அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அது தவறான புரிந்துணர்வா அல்லது உரிய முறையில் அவர் அழைக்கப்படவில்லையா என்பது விவாதத்திற்குரியது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு சமூகம் அளிக்காமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் வினவினோம். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு ஆளுநர் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தலைமை தாங்கி வந்துள்ள நிலையில் ஆளுநர் கலந்து கொள்ளாத பட்சத்தில் வடமாகாண முதலமைச்சரை இணைத் தலைவராக செயற்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் இது குறித்து உரிய தீர்மானங்கள் எதுவுமற்ற நிலையிலேயே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பங்கு பற்றாமை குறித்து மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டது. வடமாகாணத்தில் தற்போது ஜனநாயக ரீதியான மக்கள் பிரதிநிதித்துவ கட்டமைப்பு உருவாகி இருக்கும் நிலையில் முன்னரை போன்று தன்னிச்சையான தீர்மானங்களுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்படுவது வேதனைக்குரிய விடயமாகும் என முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனநாயக விழுமியங்களை பேணும் வகையில் தங்களுடன் கலந்துரையாடி உரிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வருமனை கூட்டத்திற்கான அழைப்பு கடிதங்களை அனுப்புவதில் எந்தவித பயனும் இல்லை எனவும் சி.வி. விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்தார். வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கந்தன்குளம் கிராம மக்கள் வீட்டுத் திட்டம் உட்பட அடிப்படை வசதிகளை பெற்றுத் தருமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். வவுனியா தாதியர் கல்லூரிக்கு முன்பாக ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்டம் வவுனியா மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன் போது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றினையும் கையளித்தனர். இந்த கிராமத்தில் 3 வருடங்களுக்கு முன்னர் தாம் குடியேறியுள்ள நிலைமையில் தமக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என மக்கள் இதன் போது தெரிவித்துள்ளனர். இந்திய வீட்டு திட்டத்தால் வழங்கப்பட்ட வீடுகள் தமக்கு இன்னும் உரிய முறையில் கிடைக்கப்பெறவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை இந்த பிரச்சினை குறித்து நாம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் வினவினோம். இது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரி ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நிந்தவூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் கைதான 21 பேரையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த சந்தேக நபர்கள் இன்று ஆயர்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகிறது. கல்முனை அக்கறை பெற்ற பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமைக்காக இந்த சந்தேக நபர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். வன்முறைகளை தூண்டியமை மற்றும் அமைதியின்மையை தோற்றுவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடிப்படையினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த முருகல் நிலையை அடுத்து சுமார் 36 மணித்தியாலங்களுக்கு கல்முனை அக்கறை பெற்ற பிரதான வீதியை மறித்து நிந்தவூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று நிந்தவூர் பகுதிக்கு சென்றிருந்த 300க்கும் அதிகமான போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்ததுடன் கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொண்டிருந்தனர். இதனை அடுத்து அந்த வீதியுடான போக்குவரத்து வளமைக்கு திரும்பியிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை குழப்பம் விளைவித்தவர்கள் என கூறப்படும் சிலரின் 8 மோட்டார் சைக்கிள்களும் 20 சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் சிலர் நிந்தவூர் பகுதிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றதாகவும் அவர்களில் சிலர் சிவில் உடையில் காணப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதனை அடுத்தே நிந்தவூரில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. முன்னாள் விசேட அதிரடிப்படை வீரர் ஒருவரின் கொலை தொடர்பில் தலங்கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 4 போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி, போலீஸ் சார்ஜன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த முன்னாள் விசேட அதிரடிப்படை வீரரின் சடலம் கிதுர்கல பிரதேசத்திலிருந்து அண்மையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கோடீஸ்வர பெண்ணொருவர் உட்பட 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமர்சனய கரகணியான அத்தரத்துற இந்த சம்பவம் தொடர்பில் முதலில் தலங்கம போலீஸ் நிலையத்திலேயே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் தலங்கம போலீசார் இது தொடர்பிலான விசாரணைகளை செயற்திறனாக மேற்கொள்ளவில்லை. அதன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பிலான சாட்சியங்களை மறைப்பதற்காக குறித்த பெண்ணிடமிருந்து, அதாவது விளக்கமறியலில் உள்ள பெண்ணிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக அறிய கிடைத்தது. தலங்கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி, போலீஸ் சார்ஜன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 20 லட்சம் ரூபாவை தலங்கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் வைப்பிலிட்டுள்ளனர். தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக விளங்கும் சக்தி FM தனது 15வது பிறந்த தினத்தை இன்று கோலாகலமாக கொண்டாடுகிறது. சிறியோர் முதல் பெரியோர் வரை வயது வேறுபாடின்றி அனைவரையும் ஈர்த்து வரும் சக்தி எஃப்எம்மின் சாதனை பயணம் மென்மேலும் உத்வேகம் பெற நியூஸ் ஃபர்ஸ்டின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
1998 ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சக்தி FM பண்பலை ஊடாக இலங்கை முழுவதும் இணையதளத்தின் ஊடாக உலகம் முழுவதும் தேமதுர தமிழோசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசை, சினிமா, நகைச்சுவை, கலைத்துவம், கவித்துவம், உலக நடப்பு, பொது அறிவு, மருத்துவம், விளையாட்டு, விந்தைகள், விறுவிறுப்பு, ஜனரஞ்சகம் ஆகிய பல்சுவைகளுடன் முத்தமிழையும் முத்தாய்ப்பாய் கொண்டு சக்தி FM நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறது. பன்னிப்பட்டியவில் அமைந்துள்ள கலையகத்தில் சக்தி FM பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இதேவேளை நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள ஒரு பாடசாலை விகிதம் இன்றைய தினம் புனரமைப்பு செய்யப்பட்டு 15வது பிறந்த நாளை ஆர்ப்பாட்டமின்றி அமைதியான முறையில் கொண்டாடுகிறது சக்தி FM. அந்த வகையில் யாழ்ப்பாணம் உடுவில் மான்ஸ் தமிழ் வித்தியாலயம், கிளிநொச்சி பூநகரி நாச்சிக்குடா முஸ்லிம் கலவன் பாடசாலை, முல்லைத்தீவு தண்ணீரூற்று இந்து தமிழ் வித்தியாலயம், மன்னார் பரிகாரி கண்டல் அரச தமிழ் கலவன் பாடசாலை, வவுனியா பூவரசம்குளம் மகா வித்தியாலயம், திருகோணமலை திரியாய் தமிழ் மத்திய வித்தியாலயம், அக்கரைப்பற்று தம்பட்டி தமிழ் மகா வித்தியாலயம், மட்டக்களப்பு மயிலம்பாவளி விக்னேஸ்வரா வித்தியாலயம், பதுளை கோணாகலை தமிழ் மகா வித்தியாலயம், ரத்னபுரி ஜோகிம் தமிழ் வித்தியாலயம், நுவரேலியா கிளாஸ்கோ தமிழ் மகா வித்தியாலயம், ஹட்டன் பின்னோயா கணேசா வித்தியாலயம், புத்தளம் கருங்காலிச்சோலை தமிழ் மகா வித்தியாலயம், காலி தெனியாய கனிஷ்ட வித்தியாலயம், களுத்துறை மிளகந்த தமிழ் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த திட்டத்தின் ஒரு கட்டமாக இன்று வவுனியா பூவரசம்குளம் மகா வித்தியாலயத்தில் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக சென்ற சக்தி குழுவினரை பாடசாலை சமூகத்தினர் ஆர்வத்துடன் வரவேற்றனர். ஆண்டு விழாவை முன்னிட்டு மேலும் ஒரு கட்டமாக மட்டக்களப்பு மயிலம்பாவளி விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் புனரமைப்பு நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றன. இன்றைய தினம் புனரமைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்ற குறித்த பாடசாலைகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் சக்தி FM தனித்துவமான படைப்பாற்றலை நேர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆசைகளை வழங்கினார்கள். நம்மை பெற்ற இந்நாட்டில் நாட்டிசையும் உள்ளது சக்தியடா. பொம்மை தன்மை பாராது எங்கும் வெற்றி பெறுவது சக்தியடா. பொம்மை தன்மை பாராது எங்கும் வெற்றி பெறுவது சக்தியடா.